Experience your dream retirement life for a day. சென்னையை அடுத்த பரந்தூரில் வரவிருக்கும் சர்வதேச விமான நிலையத்தில் வியாபார தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் சரக்குகள் வைக்கப்படும் இடம் அமைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தொழில் வளர்ச்சிக் கழக நிர்வாக இயக்குனர் சந்தீப் நந்தூரி, இந்த சரக்குகள் வைக்கப்படும் இடம் மப்பேடுவில் வரவுள்ள மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்குடன் நேரடி இணைப்பு கொண்டிருக்கும் என தெரிவித்தார். இதேபோல ஓசூரில் வரவிருக்கும் புதிய விமான நிலையமும் மின்சார வாகனங்கள் மற்றும் செமி கண்டக்டர்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளுக்கு சரக்குகள் கொண்டு செல்லும் வசதி ஏற்படுத்தி தரும் வகையில் கட்டப்படும் என தெரிவித்தார். மாநிலத்தின் வளர்ச்சி வலுவான லாஜிஸ்டிக் உட்கட்டமைப்பை நம்பியே இருப்பதாகவும் 2 ஓடுதளங்கள், டெர்மினல் கட்டிடம், பயணிகள் டாக்ஸிகளில் வந்து செல்லும் பாதை மற்றும் சரக்கு முனையம், விமான நிறுத்தங்கள் ஆகியவற்றை 20,000 கோடி ரூபாய் செலவில் அமைத்து ஆண்டுதோறும் 10 கோடி பயணிகள் வந்து செல்லும் வகையில் பரந்தூர் விமான நிலையத்தை கட்டமைக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மதுரையிலிருந்து தூத்துக்குடிக்கும், சென்னையிலிருந்து ஓசூருக்கும், கோவையிலிருந்து தூத்துக்குடிக்கும் சரக்குகளை கொண்டு செல்ல அதிவேக ரயில் பாதைகள் அமைப்பது குறித்து தமிழக தொழில் வளர்ச்சிக் கழகம் ஆய்வு நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார்.